அம்மா சொல்லி நான் ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது. இப்போ அட்வொகேட் வந்து படிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் வேலைக்கு போகாம இருந்தவன் அந்த பொண்ணு படிக்கணும் சொல்லி வேலைக்கு போனேன். படிச்சிருக்கும் போது அந்த பொண்ணுக்காக காலைல விடிய காலை 7 மணி வரைக்கும் முடுத்துக்குவேன். 7 மணிக்கு முடுத்துக்குவேன். நெல் முடுத்துக்குவேன் 100 கிலோ முட்டை. எதுக்கு ஆக்சுவலா முடுத்துக்குறீங்க? சரி, அவங்க வந்து படிக்க வச்சேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்து குடிக்காரு, குடிச்சிட்டு இது பண்ணுவாரு. இவங்க நகையெல்லாம் போய் வித்துருவாரு. அது இல்லாம அந்த பொண்ணுக்கு மாசமானாக்கா 6000 ரூபாய் Dress, செப்பல். அந்த பொண்ணுக்கு இல்லாம தங்கச்சிக்கு, அவங்க தங்கச்சி இல்லாம அவங்க சித்தப்பா பசங்களுக்கு, அவங்க சித்தப்பா பசங்க இல்லாம ஒண்ணு சித்தப்பா குழந்தைக்கு, அது இல்லாம அவங்க பங்காளி வீட்டு பசங்க சொல்லுவாங்க, சொந்தக்கார பசங்க, அவங்களுக்கு பெட்ரோல் காசு, பரோட்டா வாங்க காசு எல்லாமே நான் செலவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி 5 வருஷமா லவ் பண்ணேன். 5 வருஷமா செலவு பண்ணேன். இன்னைக்கு அந்த பொண்ணு நான் படிக்க வச்ச படிப்பை மட்டும் எடுத்துட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டு அது நிச்சயம் பண்ண போறாங்க. நான் போய் சொல்றேன், இது போல வந்து நான் லவ் பண்ணிட்டு 5 லவ் பண்ணிட்டு படிக்க வச்சு சொல்றேன், நீ லவ் பண்ண கூட இருந்த நீ போயிடுப்பா, நாங்க வந்து எங்க இதுல நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மேல எனக்கு கல்யாணம் நடக்க போது என்ன வந்து பிரச்சனை பண்றான், அவன் வந்து நான் லவ்வே பண்ணல, அவன் நான் பார்த்ததே இல்ல, என்ன மிரட்டுறான், கொலை பண்ண போறான் சொல்றான். இப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு எங்க அப்பா அம்மாக்கு நான் செலவு பண்ணல, என் தம்பிக்கு நான் செலவு பண்ணல. அவங்க வீட்டுல ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. பொண்ணு மட்டும் லவ் பண்ற பொண்ணு மட்டும் இல்ல, லவ் பண்ற பொண்ணோட வீட்டுல இருந்து நம்பிக்கை கொடுப்பாங்க. அவங்கள தான் கல்யாணம் பண்ண போறோம், நீங்க வந்து ஒரு வேலைக்கு போங்க, நான் டீச்சருக்கு முடிச்சுட்டு டிரைவர் வந்து ஜாயின் பண்றேன். ஏன்னா எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி தரும்னு சொல்லிட்டு 25,000 சம்பளத்துக்கு டிரைவர் வந்து ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீ டிரைவரா இருக்கிறப்பா தரமாட்டமா சொல்லி பிரேக்கப் ஆகுது. அப்ப நாலு நல்லது கெடுத்து தெரியணும்ல. இவ்வளவு தூரத்துக்கு நீங்க அப்பாவியாக இருந்தா இந்த பொண்ணு இல்ல வேற யாரு இருந்தாலும் ஏமாற்றுவாங்க. இல்ல நாங்க இதை வந்து நிறைய டைம் கேட்டிருக்கேன். நான் ஏன் உனக்கு செய்யணும், நான் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் செய்யலாம்ல அப்படின்னு சந்தேகம் முடிக்கிறியா, நான் உன்னை விட்டு போயிடுவேன் நினைக்கிறியா, இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிதான் எங்களை வந்து இது பண்றாங்க சார்.